அண்ணாமலை அவர்கள் ஒரு எம்எல்ஏவும் கிடையாது, ஒரு எம்பியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதில் எதுக்கு ஆளுநர்கிட்ட ஒப்புதல் கேட்கணும் அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவர் என்ன வைக்கிறார் அப்படின்னா, என் மீது வழக்கு தொடுப்பது ஒன்றும் புதிதல்ல, ஆல்ரெடி பல வழக்குகள் போட்டிருக்கீங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துல பாஜக காரங்க நிறைய உண்மைகளை நாங்க வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த உண்மையெல்லாம் ஏன் சரி சொல்லுங்க. எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஓட்டு போட வந்த முஸ்லீம் லேடிஸ் ஆதார் கார்டை கொடு, உன் ஃபேஸை திறக்கணும், புர்காவை கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்படியா எல்லாரும் மிரட்டி, ஏதோ நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல இருக்கிறவங்களோட ஸ்டேட்மெண்ட் மிரட்டி தான் அவங்க கேட்டாங்க. இந்தியாவில் ஒரு பெண் வேட்பாளர், ஒரு பெண் பிரதமர் வேட்பாளர் வருவாங்க, கண்டிப்பாக அவங்க புர்கா அணிந்த ஒரு வேட்பாளராக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு அவர் முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. இப்போ இவங்க இந்துக்கு ஆதரவாக பேசினா பரவாயில்ல, ஆனால் பட் முஸ்லீமுக்கு எதிராக பேசுறது இங்கே இவங்க பண்ணுறதுனால நார்த்லேயுமே பாதிப்பு ஏற்படுத்துது. நேயர்களுக்கு வணக்கம். சரியா 2 நாட்கள் முன்பு பார்த்தீங்கன்னா ஆளுநர் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்று வெளியே வந்தது. ஆனால் ஆளுநர் அவர்கள் நான் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். அது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம். சூர்யா வணக்கம். வணக்கம் பிரதீப். ஆளுநர் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஒப்புதல் கொடுத்தாரா கொடுக்கலையா? இன்னைக்கு தகவல் படி பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆளுநர் மாளிகையில் செய்திகள் வருது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பே ஒப்புதல் வந்ததாக தான் தகவல்கள் நிறைய நியூஸ்லேயே வந்துச்சு. இது ஒரு வழக்கு தான் அண்ணாமலை மீது. உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு சந்தேகம் இதில் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு மக்கள் பிரதிநிதி மேலே ஒரு கேஸ் போட போகிறாங்க அப்படின்னா ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும். அண்ணாமலை அவர்கள் ஒரு எம்எல்ஏவும் கிடையாது, ஒரு எம்பியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதில் எதுக்கு ஆளுநர்கிட்ட ஒப்புதல் கேட்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு. இது ஆளுநர் கிட்டன்னு இல்லை, தமிழக அரசு அனுமதி கொடுக்கணும். தமிழக அரசு உங்களுக்கு தெரியும், அதோட ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். தமிழக அரசு இந்த மாதிரி சட்ட நடவடிக்கைக்கு ஆளுநருடைய ஒப்புதல் கேட்பாங்க. ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு இது போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனிநபர் மீது மிக கொடுமையான இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்படுத்தக்கூடிய மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாங்கன்னா சிஆர்பிசி 196 உள்ள வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு தனிநபர் தான், சரிங்களா? இரு தரப்பு, அதான் இரு பிரிவினர்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டுதல் நீங்க சொல்ற செக்ஷனு கரெக்டுங்களா? நான் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும். நீங்க வைக்கக்கூடிய இது உண்மையாவே இரு தரப்பினருக்கு இடையே பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுமா அப்படின்றத பார்க்கணும் நம்ம. இப்ப அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அவர் என்ன வைக்கிறார் அப்படின்னா, 1956 மீனாட்சி அம்மன் கோவிலில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு நிகழ்ச்சியிலேருந்து கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது அறிஞர் அண்ணாவை பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கடவுள் பக்தி இல்லாதவர்கள், கடவுள் பக்தி இருப்பவர்களை கிண்டல் பண்ணீங்கன்னா, அவங்கள அசிங்கப்படுத்தினீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்தால் அபிஷேகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற மாதிரி சொன்னனால அறிஞர் அண்ணாவும் பிடி ராஜன் அவர்களும் மன்னிப்பு கேட்டு ஓடி விட்டார்கள் அந்த இடத்த விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது வரலாற்றில் நடந்துச்சா, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் அண்ணாமலை அவர்கள் எப்பயுமே புள்ளி விவரங்களோட கூட பேசக்கூடிய ஒரு நபர். அவர்கிட்டையுமே எவிடன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் என்னைய பொறுத்த வரைக்கும் தோணுது, இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. இதை பல பத்திரிகைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அண்ணாமலை இட்டுக்கட்டு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகைகளில் வருது. இது 2 தரப்பினருக்கிடையே எப்படி ஒரு மோதலை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு சில பேர் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ முத்துராமலிங்க தேவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது போக என்ன நடக்குதுன்னா, இதை ஒரு தனி நபர், சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மனோஜ் அப்படின்ற ஒருத்தவர் தான் இதை ஆமா அவர் தான் போய் என்ன பண்றாருன்னா, போய் வழக்கு ஒரு தாக்கல் பண்றாரு. அண்ணாமலை இட்டுக்கட்டி பேசுறாரு, தமிழக மக்கள்கிட்ட ஒரு பிளவை ஏற்படுத்த பார்க்குறாரு, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி 2 தரப்பினருக்கிடையே மிகப்பெரிய மோதலை உருவாக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் இவர் வழக்கு தொடுக்கிறாரு. இது நீதியரசர் யுவராஜ் அவர்கள் முன்னிலையில் வருது. அவர் தான் என்ன சொல்றாருன்னா, இது தனிநபர் ஒரு முக்கியமான நபர் இது என்ன பண்றாருன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சாதாரண குற்றச்சாட்டு இல்லை, 2 தரப்பினருக்கிடையே மிகப்பெரிய மோதலை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ இந்த குற்றச்சாட்டை நான் வழக்கு விசாரிக்கணும்னா தமிழக அரசு அனுமதி தரணும் அப்படின்றாங்க. தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா ஆளுநர்கிட்ட கேட்டதாகவும், ஆளுநர் அப்போது ஒப்புதல் தந்ததாகவும்
2-3 நாட்களில் வந்துட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து சடனாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை 2 நாள் எங்களுக்கு இது எதுவுமே தெரியாது, திடுதுப்புன்னு எப்படி சொல்கிறீங்க, ஸோ 2 நாட்கள் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆளுநர் மாளிகை என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கிறோம், நாங்கள் எந்த ஒப்புதலும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது குறித்து அண்ணாமலை அவர்களும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு நேற்று வந்து ஒரு கருத்து போட்டிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் மீது வழக்கு தொடுப்பது ஒன்றும் புதிதல்ல, ஆல்ரெடி பல வழக்குகள் போட்டிருக்கீங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துல பாஜக காரங்க நிறைய உண்மைகளை நாங்க வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த உண்மையெல்லாம் சொல்லுங்க, உண்மைகளை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த உண்மைகளெல்லாம் திமுக வந்து மறைக்கணும் அப்படின்றதுக்காக எங்க மீது வந்து வழக்குகளை தொடுக்குறாங்க. இந்த வழக்கை நான் சந்திக்க தயாரா தான் இருக்கேன். அப்பயுமே அவர் என்ன சொன்னார்னா, முத்துராமலிங்க தேவர் பேசுனதுக்கு அவர் அப்படிதான் பேசினாரு, இதை ஏன் நீங்க திமுக மறைக்க ட்ரை பண்றீங்க, அதுக்கான ஆவணம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு, நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சுன்னா அப்போது வந்து அதுக்கான ஆதாரத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். இப்போ என்னன்னு பார்த்தா ஆளுநரே ஒப்புதல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த வழக்கோட போக்கு எப்படி போகும் அப்படின்றது நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேர்தல் சமயம் பல மாநிலங்களில் வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அது குறித்து என்ன அப்டேட் இப்போ? தேர்தல் வந்துட்டு காங்கிரஸ் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வேலை பார்த்ததோட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்பவுமே நல்லா அதிகமாக வேலை பார்க்குறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் எப்பயும் போல காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் ஏதாச்சும் லூஸ் டாக் விட்டுட்டு மக்கள் மத்தியில் ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது. அந்த வகையில் இந்த தடவையுமே ஒரு 2-3 பேர் லூஸ் டாக் விட்டாங்க. ஒருத்தவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி இருக்காங்க அப்படி இப்படின்லாம் பேசினாரு. அவர் கட்சியில் தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தாலும் பாஜகவில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், பாஜக வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள் வந்து இந்த முஸ்லீம் வெறுப்பு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர்கள் மீது இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து பிரதமரே வந்து மேடைக்கு மேடை பேசுறாரு. ஒரு இடத்துல எல்லாம் சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா அவங்க மாடுகளெல்லாம் வாங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி ஒரு வாக்குறுதி கிடையாது காங்கிரஸ்கிட்ட. இல்லாத வாக்குறுதியவே பிரதமரே வந்து நேரடியாக அப்படி பேசும்போது கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே தலைவரே ஓகேன்ட்டாரு, அப்போ நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் தெலுங்கானாவில் ஹைதராபாத் தொகுதியில் போட்டியிடக்கூடிய மாதவி லதா அப்படின்றக்கூடிய ஒரு பாஜக பெண் வேட்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மசூதியை பார்த்து இப்படி அம்பு விடுற மாதிரி ஒரு சைகை காமிச்சு அவங்க மீது வழக்கு பதிவுலாம் போனாங்க. அந்த அம்மா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓட்டு போட வந்த முஸ்லீம் லேடிஸ் வந்துட்டு ஆதார் கார்டை கொடு, உன் ஃபேஸை திறக்கணும், புர்காவை கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்படியா எல்லாரும் மிரட்டி, ஏதோ நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல இருக்கிறவங்களோட ஸ்டேட்மெண்ட் மிரட்டி தான் அவங்க கேட்டாங்க. யதார்த்தமாக கூட கேட்கல, மிரட்டி கேட்டு உள்ள அனுப்புறாங்க அப்படின்றாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு எம்பி கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் ஓட்டு போட வரவங்கள செக் பண்ற இதை வந்து காவல்துறை வெடிக்க பார்க்குது, தேர்தல் ஆணையமும் தேர்தல் பணியில் இருக்கக்கூடியவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே எதையுமே கேட்கல. ஸோ பாஜக இந்த மாதிரி ஓட்டு போட்டு வரவன் அப்படி ரொம்ப வழியா அப்படி இப்போ கேட்டீங்கன்னா அவன் போய் ஓட்டு யாருக்கு போடுவான்? நேராக போவான், பாஜக ஓட்டு போடலாம் தான் வந்திருப்பான், ஏதேவா செக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் மாற்றி ஓட்டு வந்துருவான். ரெண்டாவது தெலுங்கானாவில் வந்துட்டு ஓவைஸ் வந்து அவர் போட்டிடுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொல்றாரு, அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் வந்து ஒரு பெண் வேட்பாளர், ஒரு பெண் பிரதமர் வேட்பாளர் வருவாங்க, கண்டிப்பாக அவங்க புர்கா அணிந்த ஒரு வேட்பாளராக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுறாரு. இப்போ இவங்க இந்துக்கு ஆதரவாக பேசினா பரவாயில்ல, ஆனால் பட் முஸ்லீமுக்கு எதிராக பேசுறது வந்துட்டு இங்கே இவங்க பண்றதுனால நார்த்லையுமே பாதிப்பு ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு சில பேர் இப்போ படிச்சு தெளிவாகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் மத வெறுப்பு, ஜாதி வெறுப்பு இந்த மாதிரி இதெல்லாம் போகிறதுல இருந்து அவங்க அவாய்ட் பண்றாங்க. பாஜகவோட பெரிய பிளஸ் என்னன்னா, அவர்கள் வந்து இப்போ பழைய இருந்த பிரதமரோட இப்போ இருக்கிற பிரதமர் கொஞ்சம் டெவலப் பண்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இவர்கள் வந்து இந்த மத வெறுப்பை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் இவர்களுக்கு வந்து சீட்டுகளுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இதுதான் இப்போதைக்கு 4ஆம் கட்டம், 3 கட்டம் முடிஞ்சிருச்சு. 4ஆம் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 3 கட்டம் இருக்குல்ல, 7 கட்டம். 4ஆம் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ஸோ 4ஆம் கட்ட தேர்தலே இவர்கள் இவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணாங்கன்னா இன்னும் 3 கட்டம் இருக்கு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரம். சரிங்க சூர்யா, பார்ப்போம். நன்றி.